ஒரு பசுமை நிறைந்த பண்டைய காட்டில் பழைய குளத்தருகே ஒரு பெரிய ஆமை இருந்தது. மெதுவாக நகர்ந்தாலும் எல்லாம் அறிந்த ஞானி போல அதனிடம் எல்லா விலங்குகளும் ஆலோசனை கேட்பார்கள். அதே காட்டில் ஒரு சுறுசுறுப்பான எறும்பு இருந்தது. அது சின்னு என்ற பெயர் கொண்டது. சிறியதாயிருந்தாலும் மிகுந்த புத்திசாலி மற்றும் உழைப்பாளி. வெயில் பட்டு வறண்டு ஒரு கோடை நாள். எல்லா நீரூற்றுகளும் வறண்டு விட்டன. உணவிற்கும் தண்ணீரிற்கும் ஆட்கள் வாடிக்கொண்டிருந்தனர். சின்னு ஒரு நீர்க்குடம் தேடிக் கொண்டு ஓடி வந்தது. ஒரு பழைய மரக்குச்சியின் அடியில் ஒரு சிறிய குழி இருந்தது. அதில் கொஞ்சம் நீர் இருந்தது. சின்னு அதில் இறங்கினதும் அதற்கு எதுவும் பிடிக்காமல் நழுவி விழுந்துவிட்டது. அதன் சிறு கால்கள் தடுமாறின. நீரில் மூழ்கக்கூட நேரிடும் போலிருந்தது. தவறி ஒரு தாழ்வான குட்டையில் விழுந்துவிட்டது. அதன் சிறு கால்கள் பிசைந்து ஓர் ஓரம் பிடிக்கவே முடியவில்லை. அலறிக் கொண்டிருந்தது. உதவுங்கள், யாராவது இருங்கள்! அந்த வழியாக வந்த ஆமை எறும்பின் நிலையை பார்த்ததும் தாமதிக்காமல் தனது நீண்ட கழுத்தையும் கால்களையும் நீட்டி சின்னுவை மேலே தூக்கி பாதுகாப்பாக வெளியே எடுத்தது. சின்னு அதிர்ச்சியுடன் மகிழ்ச்சியுடன் கூறியது, "நீ என்னை இப்படி காப்பாற்றுவாய் என நினைக்கவே இல்லை. நன்றி, நன்றி." ஒரு நாள் காலை காட்டில் அமைதியான காற்று வீசியது. எல்லா விலங்குகளும் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தன. ஆமை ஒரு பெரிய மரத்தின் கீழ் நிழலில் சூரிய வெப்பத்தை உடலில் எடுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். அந்த சமயத்தில் வனத்தில் நுழைந்தான் ஒரு வேட்டைக்காரன். கையில் விலை உயர்ந்த வில்கள், முதுகில் பையில் வலை. அவன் ஆமை ஓட்டையை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆஹா, இந்த ஆமை ஓட்டையை பிடித்து விட்டால் அதை நகரத்தில் விற்கலாம். நல்ல பணம் கிடைக்கும். அவன் மெதுவாக வந்து ஆமையை வலையில் பிடித்து பையில் போட முயற்சி செய்தான். தூங்கிக் கொண்டிருந்த ஆமை அதிர்ச்சி அடைந்தது. சத்தமிட அதனால் முடியவில்லை. அவனது கை வலிமையானது. அந்த சமயத்தில் அருகில் உணவு தேடி வந்த சின்னு அந்த காட்சியை பார்த்து அதிர்ந்தது. நான் என்ன செய்யலாம்? நான் சிறிய உயிர். ஆனாலும் ஒரு முயற்சி செய்வேன். சின்னு உடனே ஓடி தன் எறும்பு கூட்டத்தை கூப்பிட்டது. 100க்கும் மேற்பட்ட எறும்புகள் வந்தன. சின்னு திட்டம் போட்டது. அவனது காலில் ஏறுவோம். அவன் உடம்பில் ஒட்டி பிழியவும் கடிக்கவும் ஆரம்பிப்போம். எறும்புகள் வேட்டைக்காரனின் காலில் ஏறின. சிலர் துணிக்குள் புகுந்தன. சிலர் கழுத்தை நோக்கிச் சென்றன. வேட்டைக்காரன் துடிக்க ஆரம்பித்தான். ஐயையோ, என்ன இது? எங்கிருந்து வந்தது? அவன் உடனே வலையை கீழே போட்டான். சின்னு வலையில் புகுந்து உள்ளே இருந்த கயிறுகளை பறித்து கொட்டினது. ஆமை மெதுவாக வெளியே வந்தது. அது கண்களில் கலங்கிய நன்றி. வேட்டைக்காரன் தனது உடலை ஓடி ஓடி துடைத்துக் கொண்டே தப்பிக்க ஓடியான். இந்த காட்டில் மீண்டும் நான் வரமாட்டேன் என்று அலறியபடி போனான். இருவரும் என்றும் ஒருவருக்கொருவர் துணையாக நன்றி மறக்காமல் வாழ்ந்தனர்.